வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சேனக்கிழங்கு மசாலா கறி பண்ண போகிறோம். இது கல்யாண வீடுகளில் பண்ணுற மாதிரியே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ சேனக்கிழங்கு மேல் தோலையெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணி இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். இந்த பேனில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கட் பண்ண சேனக்கிழங்கு இதில் சேர்க்குறேன். தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கங்க. சேனக்கிழங்குல ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அந்த அரிப்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி சேர்க்குறேன். இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கிழங்கு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். மூடி வச்சுருங்க. இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விட்டிங்கன்னா எல்லா கிழங்கும் ஒன்று போல வேகும். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பல் பூண்டு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச சேனக்கிழங்கு ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த மசாலா கறி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த பேனில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. வேக வச்ச சேனக்கிழங்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இதை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேக வைக்கும்போது பாதி வெந்திருந்தது. இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 80% வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா கறி பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். இப்போ 3 நிமிஷமாச்சு. கிழங்கு கிட்டத்தட்ட 3/4 பங்களவுக்கு வெந்திருக்கு. எண்ணெயை வடிச்சிட்டு இதை தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மீதி உள்ள கிழங்கையும் இதில் சேர்த்து அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ண எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கறிவேப்பிலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி 1-2 அரைச்சி சேர்த்தோம்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதங்கிட்டு இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க. அப்போ சேர்க்க மிஸ் ஆயிடுச்சு. மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. எண்ணெயில் ஃப்ரை பண்ண கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சு. மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்ந்து இந்த கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா கம கமன் வாசனையாக இருக்குது.
இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க, நான் சேர்க்கலை. இதில் நம்ம கோர்ஸாக அரைச்ச தேங்காய் துருவலை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி எதுவும் போட வேண்டாம். ஓப்பன்லேயே நம்ம சேர்த்த இந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக சிம்லேயே 2 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் சேனக்கிழங்கு மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.